உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் மெக்கால இருக்க காபாவுக்கு உமரா பண்ணவோ ஹஜ்ஜி பண்றதுக்கோ வருவாங்க. அத்தனை கோடி மக்களும் காபாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது மதீனால உள்ள மஸ்ஜிதுன் நபாவி பள்ளிவாசல தான். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த பள்ளிவாசலை பத்தி, அப்புறம் இங்க ஜம்ஜம் தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, அண்டு முக்கியமா 1000க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அடக்கம் பட்ட இடம் ஜன்னத்துல் பாக்கி, அண்டு இந்த பள்ளிவாசலை சுத்தி ஒரு ஷாப்பிங் ஏரியாவுமே இருக்கு, ஸ்ட்ரீட் ஷாப் உள்ள மாதிரி. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல உம்ரா vlog பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் வெயிலோட தாக்கம் எப்பயுமே அதிகமாக இருக்கும். இங்கே வந்து போகிற மக்களுக்கு வெயில் தெரியக்கூடாதுன்றதுனால மதீனா பள்ளிவாசலில் மட்டும் இந்த அம்பர்லா மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே இருக்க ஒவ்வொரு கேட்டுக்கிட்டையுமே நம்பர்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்பர். அண்ட் இங்கே பொதுவாக செம கூட்டம் வருன்றதுனால யாரும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால இந்த நம்பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் நபி வாழ்ந்த வீடாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த வீடு மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசல் உள்ள இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அண்ட் இந்த பள்ளிவாசலை சுற்றி நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்ததும் நம்ம நின்று இந்த தொழுவுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்ணை தோழர்கள் வாழ்ந்த இடமா இருந்திருக்கு. இந்த மஸ்ஜிதுன் நபாவினோட பள்ளிவாசல் உள்ள பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம ஊர் பள்ளிவாசல் இன்டீரியர்ஸ்லாம் இந்த அளவுலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த பள்ளியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமாக இந்த பள்ளிவாசல் உள்ளே வந்தாலே நமக்கு மைண்டு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாகவே இருக்கும். நபி அவர்களோட வீட்டில் தான் அவர்களை அடக்கமும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துக்கு பின்னாடி தான் அவர்களை அடக்கம் பண்ணாங்க. நபியோட அடக்கம் இருக்க இடத்துலையும் நம்ம போய் விசிட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு பர்மிட் வாங்கணும். கொரோனாக்கு முன்னாடி அலோவ் பண்ணாங்க, ஆனால் கொரோனாக்கு அப்புறம் அதுக்கு பர்மிட்ஸ் வாங்கி தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பர்மிட்ஸ் எப்படி வாங்கணும்னா, நீங்கள் நார்மலாக இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா உங்கள் ஏஜென்சிகிட்ட கேட்டிங்கனாலே அவங்க எதுவும் ஐடியா கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சவுதியிலேருந்தே டேரெக்டாக போய் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நுசுக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லையுமே இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பர்மிட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பள்ளியை பார்த்துட்டு ஒன்ஸ் வெளியே வந்ததும் இந்த பள்ளிக்கு பக்கத்திலே ஜன்னத்துல் பாக்கி இருக்கு. இந்த ஜன்னத்துல் பாக்கியை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, லேடிஸை யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த பள்ளிவாசலுக்கு வர மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸ் இந்த ஜன்னத்துல் பாக்கியை பார்த்துட்டு தான் போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பசங்க பேர பசங்கன்னு சொல்லி இந்த மாதிரி 1000 சகாபாக்கள் மேல இங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கபூர் மைதானத்துல நபியோட 2 மனைவி தவிர மீதி எல்லா மனைவிகளுமே இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜன்னத்துல் பக்கி இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்ம பார்க்க வந்தோம்னா ஒன்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். அண்ட் மோஸ்ட்லி இங்கே எப்போ வந்தாலுமே செம கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் செக்யூரிட்டி கார்டுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சில மக்கள் நம்ம ஊரில் இப்பயுமே கபஸ்தானில் கபூரை ஜோடிக்கிறதும் டெக்கரேஷன் பண்ணுறதுமா இருக்குது. ஆனால் காலகாலமாக இத்தனை வருஷமாக இந்த மதினால உள்ள கபஸ்தான் இந்த கபூர்லாம் எவ்வளோ ஒரு சிம்பிளாகவே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஜன்னத்துல் பக்கி சகாபாக்களில் அடக்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மதினால வாழக்கூடிய மக்கள் யாராவது மைத்தானாலுமே அவங்களையும் அடக்கம் பண்ணுற மாதிரி இந்த ஜன்னத்துல் பக்கி பக்கத்திலே ஒரு இடம் செப்பரேட்டாவும் வச்சிருக்காங்க. இங்க அடக்கம் செய்யப்பட்ட கபூர்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவு சிம்பிளாவே வச்சிருக்காங்கன்னு. இந்த ஜன்னத்துல் பக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடம்ன்றதுனால நம்ம ஒரு பக்கம் என்ட்ரி ஆகி இன்னொரு பக்கம் தான் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களில் யாராவது மதீனா பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஜன்னத்துல் பக்கியுமே மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அண்டு முக்கியமாக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஜன்னத்துல் பக்கி வரணும்னா இங்கேயுமே டைமிங் இருக்குது. விடிகாலையில் ஃபஜர்லேருந்து காலையில் 8 மணி வரையும் டைம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தென் அதை விட்டால் ஈவினிங் 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஃபஜரை முடிச்சுட்டு இந்த இடத்த விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் ஜன்னத்துல் பக்கியை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா இங்க பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் ஏரியாவுமே விசிட் பண்ணி பாருங்க. இங்க ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சிச்சு. நம்ம 1 ரியால் 2 ரியாலுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஷாப்பிங் ஏரியாலே நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ நீங்க சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்தால் அந்த ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
அண்ட் இந்த மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா ஃப்ரூட் அண்ட் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டில் விற்கிற டேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டேட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஓகேனா இங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி இந்த மார்க்கெட்டில் நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட் பர்ஸு, காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மார்க்கெட்டில் வச்சிருக்க நிறைய ஐட்டத்துக்கு ப்ரைஸ்லாம் ரொம்பவே சீப்பாகவே இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ இங்கேயே நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட்டுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஜரை முடிச்சுட்டு ஜன்னத்துல் பக்கியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் ஜம்ஜம் தண்ணியெலாம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மெக்காலே வாங்கிடுங்க. ஏன்னா மதினால ஜம்ஜம் தண்ணி கிடைக்காது. மதினால ஜம்ஜம் தண்ணி எங்கே கிடைக்கும்னா ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அங்கேயுமே அமௌண்ட் வச்சு தான் சேல் பண்ணுவாங்க. மதினா பள்ளியில் ஜம்ஜம் தண்ணி கிடைக்கும். பட் ஆனால் அது நம்ம பிடிச்சிட்டு போக முடியாது. ஜஸ்ட் நம்ம பள்ளிவாசல்லே குடிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜம்ஜம் தண்ணிலாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் மக்காவிலே எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வராத மக்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.